ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போயிட்டுருக்கோம். பொங்கல்னாலே வேஷ்டி சட்டை தான். வேஷ்டி சட்டைனாலே நம்ம ராமராஜ் தான். நம்ம மதுரை பைபாஸில் இருக்கோம், ராமராஜ் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கேன்னா நீங்கள் வேறு யார் நினைப்பீங்க? வேறு யாரும் இல்லைங்க, ஃபேமிலியாக தான் போயிட்டுருக்கேன். நிறைய பேருக்கு ராமராஜ் ஷோரூம் மதுரையில் பைபாஸில் எங்கே இருக்குன்னு தெரியும். ஆனால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், மதுரை பைபாஸில் ஒரே ஒரு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதை அடுத்து தாண்டினோடனே மெட்ரோ ஷெப்பல் ஷோரூம் ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்த கடை தான் நம்ம ராமராஜ் கடை. அப்படியும் நிறைய பேருக்கு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு வேஷ்டி எடுத்துடலான்னு பார்த்தோம். எங்கள் அப்பா ஆல்ரெடி ஒரு ப்ளூ ஷர்ட் எடுத்துட்டாரு. அதனால் ப்ளூ வேஷ்டி மட்டும் எடுத்துட்டு எனக்கு அப்படியே வேஷ்டி எடுக்கலான்னு போயிட்டோம். இப்போ என்னென்ன புது மாடல் வந்திருக்கோ அதில் காட்டுங்கன்னு சொன்னேன். அண்ணே ஒரு 3-4 மாடல் எடுத்து காமிச்சாரு. அப்படியே அதில் ஒரு மாடலில் காமிச்சு, அண்ணே இதில் ஒரு 3-4 கலர் எடுத்து காமிங்கன்னு சொன்னேன். அண்ணே அப்படியே அதில் ஒரு 3-4 கலர் எடுத்து காமிச்சா. அதில் அப்படியே நமக்கு பிடிச்ச ப்ளூ கலர் வேஷ்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சிங்காக ஒரு சட்டை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு போயிட்டேன். இந்த ப்ளூ கலர் வேஷ்டிக்கு மேட்சிங்காக ஒரு சட்டை எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன். அவர் உடனே, தம்பி இந்த ப்ளூ கலர் வேஷ்டிக்கு மேட்சிங்காக சட்டை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. என்னன்னு கேட்டால், பொங்கலுக்கு முந்தின நாளுப்பா தம்பி, இங்கே கொஞ்சம் மேட்சிங் கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னாரு. அண்ணே பாருங்கண்ணே, அதெல்லாம் கிடைக்கும்ண்ணே அப்படின்னு சொன்னேன். சரி வாடா தம்பி, ஏதாவது வாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே ஒரு சட்டை எடுத்து காமிச்சாப்புல. இது மேட்ச் ஆகுதான் பாடுறா அப்படின்னாப்புல. அண்ணே இந்த கலர் செட் ஆகலண்ணே, வேற கலர் காமிங்கண்ணே அப்படின்னு. அண்ணே உடனே ஒரு ப்ளூ கலர் கலர் எடுத்து காமிச்சு, இதான்ப்பா பக்கா மேட்சிங்காக இருக்கு, நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. அண்ணே வேற பொசுக்குன்னு பக்காவாக மேட்ச் ஆகுதுன்ட்டாப்புல. ஐயோ, எனக்கு வேற ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. நம்ம ஃபுல் ஹேண்ட் எடுப்போமா ஆஃப் ஹேண்ட் எடுப்போமான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. சரி ரைட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நமக்கு எப்பயுமே ஃபுல் ஹேண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹேண்டே எடுத்துட்டேன். எடுத்தா உடனே எங்கள் அப்பா வேற உள்ளே வந்துட்டு, இது என்னடா சட்டை ரொம்ப சிக்கு சிக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற 2-3 சட்டை எடுத்து பார்த்தாரு. கடைசியில் எந்த சட்டையுமே எனக்கு செட் ஆகலை. சரி ரைட்டு, இந்த சட்டை தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சட்டையை எடுத்துட்டு அப்படியே ட்ரையல் பார்க்க எடுத்து போட்டு கிளம்பிட்டேன். சட்டையை போட்டு பார்த்துட்டு வந்து வீட்டில் காமிச்சா, உனக்கு சட்டை சைஸ் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்பா அதெல்லாம் பக்காவாக ஃபிட்டாக இருக்குப்பா அப்படின்னு. அப்போ இதே எடுத்துக்கடான்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. ஃபுல் ஹேண்ட் சட்டை எடுக்கிறதா இல்லை ஆஃப் ஹேண்ட் சட்டை எடுக்கிறதான்னு. ஆஃப் ஹேண்ட் சட்டை இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை, எப்படி இருக்குன்னு தெரில. சரி ரைட்டு, நமக்கு எப்பயுமே ஃபுல் ஹேண்ட் சட்டை தான் சொல்லிட்டு ஃபுல் ஹேண்ட் சட்டையை எடுத்துட்டேன். எடுத்த சட்டையை அண்ணன்ட்ட கொடுத்து பேக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால், அண்ணே கம்பெனியில் எப்படி பேக் பண்ணி தருவாங்களோ அப்படியே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. சரி ரைட்டு, அப்படியே அண்ணே எங்கண்ணே பில்லை போடுறதுன்னு கேட்டால், தம்பி பில்லிங்லாம் கீழே தான் போட சொன்னாப்புல. சரி ரைட்டு, வாங்க அப்படியே கீழே இறங்கி போய் பில்லிங்கை போடுவோம். பார்த்தா ஏற்கனவே அப்பாவுக்கு எடுத்து வச்சிருந்த வேஷ்டியை வாங்கிட்டு
அதில் அப்பாவுக்கு எடுத்து வச்சதில் 2 கலர் எடுத்து வச்சுருந்தோம் ப்ளூ கலர்லேயே. இந்த கலர் எடுக்கலாமா அந்த கலர் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி ரைட் இந்த கலரே எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த கலர் எடுத்துகிட்டு அப்படியே எனக்கு எடுத்த வேட்டி சத்தையும் சேர்த்துட்டு பில்லு போடுவோம்னு சொல்லிட்டு பில்லு கவுண்டர் போயிட்டோம். பில்லை கவுண்டர் போய் பார்த்தா சரியான கூட்டம். அங்கே ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு பில்லை போட்டால் அண்ணே கார்டா கேஷான்னு கேட்டாப்புல. அண்ணே கேஷ் தான் அண்ணே கார்டு தானே சொன்னேன். கார்டில் அப்படியே அமௌண்ட்டை பே பண்ணியாச்சு. பே பண்ண உடனே எங்கண்ணே டெலிவரின்னு கேட்டால் அண்ணே எய்த்தாப்புல அப்படியே இருக்குப்பா வாங்கிக்கங்கப்பா அப்படின்னாப்புல. அப்படியே டெலிவரி வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம விலையில எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. See you guys in the next video. Bye bye.